காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள கைத்தறி துணை இயக்குநர் அலுவலகம் முன்பாக கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பட்டு நெசவுக்கு தேவையான ஜரிகை விலையை குறைக்கவும், தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெசவாளர்கள் ஜரிகை கட்டையை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் திமுக ஆட்சியில் நெசவாளர் குடும்பங்கள் பட்டினி சாவை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என வேதனை தெரிவித்துள்ள நெசவாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விலங்குகளை வேட்டையாட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேட்டை நாய்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அய்யலூர் பகுதியில் வசித்து வரும் கம்பளத்து நாயக்கர் சமூகத்தினர் பாரம்பரியமாக சிவராத்திரியின் போது முயல், காடை, கௌதாரி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடி குல தெய்வங்களுக்கு படையலிடுவது வழக்கம். ஆனால் வனத்துறையினர் இதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்று திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேட்டை நாய்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி பகுதியில் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் நெல்மணிகள் 17% ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் மறுக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் பொதுவாகவே நெல்லில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதத்தை 22% அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தாழக்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 17% காரணம் காட்டி நெல்லை வெளியே கொட்டி காய வைத்துள்ளதால் ஆடு, மாடுகள் மற்றும் பல்வேறு காரணங்களால் நெல்மணிகள் சேதமடைந்து வீணாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள பி சேனல் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் வழியாக செல்லும் ஓடம்போக்கி ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் இந்த வாய்க்கால் திருவாரூர் நகர் பகுதி வழியாக சென்று பல்வேறு பாசன வசதிகளுக்கு பயன்படுகிறது. ஆனால் வாய்க்கால் உரிய பராமரிப்பின்றி தூர்வாரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வாய்க்காலில் முற்புதர்கள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்று காணப்படும் கழிவறையால் நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாக மக்கள் சாடுகின்றனர். தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள கழிப்பறைகளை மருத்துவமனை நிர்வாகம் முறையாக பராமரிப்பதில்லை. இதனால் கழிப்பறையின் கதவுகள் உடைந்தும் சுத்தம் இல்லாமலும் பயன்படுத்த லாய்க்கற்ற வகையில் மிக மோசமாக காணப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டியம்பட்டியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் நண்பர்களுடன் மது அருந்திய நிலையில் மறுநாள் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்ததாக தெரிகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக முடிவு செய்து உறவினர்கள் அவரது உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். கோபிநாத் சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி பிரியா அளித்த புகாரை அடுத்து எரியூட்டப்பட்ட சடலம் அணைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டையில் இரவு நேரத்தில் ரோந்து செல்லாத காவல்துறையால் அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். கிருஷ்ணாபுரம் பகுதியில் இரவு 5 கடைகளில் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் கொள்ளையர்கள் தெளிவாக டெலீட் செய்து தப்பியுள்ளனர். காவல்துறையினர் மீது சிறிதும் பயமில்லாமல் அரங்கேறிய இந்த சம்பவத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் கூடுதல் ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கட்டாஸ்பத்திரி அருகே உள்ள அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தின் முன்பு பிளாஸ்டிக் பையில் மனித மண்டையோடு கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மண்டையோட்டை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அருகே உள்ள கல்லறையில் இருந்து விலங்குகள் எலும்புக்கூடுகளை இழுத்து வந்ததா அல்லது கொலை சம்பவம் ஏதும் அரங்கேறியதா என்று அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். திருவண்ணாமலை
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய அரசு வழங்குகின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் சம்பளத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக விவசாயிகள் தோசை சுட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குறிப்பாக மத்திய அரசு வழங்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்படுகின்ற 336 ரூபாய் சம்பளத்தில் திமுக அரசு 1/3 பங்கை பிடித்தம் செய்துவிட்டு மீத தொகையை மட்டுமே சம்பளமாக அளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த கட்சி சார்பற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேலூர் தேசிய 4 வழிச்சாலை அருகே குப்பைகள் மலை போல கொட்டி எரியூட்டப்படுவதால் வாகன ஓட்டிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலூர் தேசிய 4 வழிச்சாலை பகுதியில் உள்ள வளர்நகர் அருகே சேகரிக்கப்படும் குப்பைகள் மலை போல் குவிக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறது. 95% குப்பைகள் எரியூட்டப்படுவதாகவும் இதனால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு செல்வதற்கு அனுமதிக்காமல் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிக்க வேண்டும் என பகுதிவாசிகள் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை 3 மாதத்தில் 2ஆக விரிசல் அடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விருத்தாச்சலம் அடுத்த விஜய மாநகரம் கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இச்சாலை அமைக்கப்பட்டு 3 மாதம் கூட முடிவடையாத நிலையில் சாலை முழுவதும் விரிசல் அடைந்து 2ஆக பிளவு ஏற்பட்டது. இந்த மெகா ஊழல் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பதநீர் இறக்கிய விவசாயிகளை கைது செய்த காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். செங்கம் அடுத்த புதுப்பாளையம் அன்னந்தல் பகுதியைச் சேர்ந்த பனை விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உள்ள பனை மரங்களில் பதநீர் இறக்கியுள்ளனர். அப்போது போலீசார் பனை ஏறிய விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் விவசாயிகளை விடுக்க கோரி பாய்ச்சல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்கவும் துணிந்த இந்த விவசாய விரோத ஸ்டாலின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை தவிர வேறு வழியில்லை என பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்க வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். உடுமலை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகில் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான கிணறு ஒன்று உள்ளது. இதில் USS காலனியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தவறி விழுந்தார். தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இருந்து தண்ணீரை வெளியேற்றி 3வது நாளாக அவரது உடலை தேடி வருகின்றனர். ஆனால் நம்பிக்கை இழந்த மக்கள் உடலை துரிதமாக எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை நொய்யல் ஆற்றங்கரையில் எழுந்தருளி ஊர்வலமாக புறப்பட்ட கொண்டத்து மகா காளியம்மனை தரிசித்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கேக் வெட்டி பரிமாறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வெள்ளலூர் பகுதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கொண்டத்து மகா காளியம்மன் திருக்கோவிலில் 166ஆம் ஆண்டு குண்டம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நொய்யல் ஆற்றங்கரையில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கொண்டத்து மகா காளியம்மன் எழுந்தருளி ஊர்வலமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது இளைஞர்கள் பலர் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பரிமாறியும் மேல தாளங்களுடன் நடனமாடியும் சாமி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சிவகங்கையில் குடியிருக்க வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். சக்கந்தி, இடைமேலூர், உக்குப்பட்டி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் அரசுக்கு சொந்தமான காலி இடங்களில் தங்களுக்கு வீடு கட்ட பட்டா வழங்க பலமுறை மனு அளித்தனர். ஆனால் இதுவரை பட்டா வழங்காததால் 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் இணைந்து சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழகத்தில் பல லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதாக ஸ்டாலின் சொல்வது வெற்று விளம்பரம் மட்டுமே என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் செங்கேணிக்குப்பத்தில் திருமணத்திற்காக வைத்திருந்த 16 பவுன் நகைகளை ஆசை வார்த்தை கூறி பறித்து சென்ற மணிகண்டன் என்பவரை பிடிக்க கோரி விவசாயி எட்டியப்பன் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். இளைய மகளை ஏமாற்றி நகைகளை அபகரித்துவிட்டு தலைமறைவான நபர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகையை மீட்காவிட்டால் தற்கொலை தவிர வேறு வழியில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயி எட்டியப்பன் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர்.